வேதனையாக இருக்கிறது. இறைவா, மனிதன் நினைப்பதும் உங்கள் குழந்தையை விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார்களே மகாராணி, அரண்மனை பின்புறம் இருக்கிற கிணற்றில் தவறி விழுந்து விட்டார்களே. மண் கோட்டையானதும் எப்படி வாழ போறேன்? கட்டிய கோட்டையெல்லாம் மண் கோட்டையானதும் ஆலயத்துக்கு போகும்போது என் மனைவியின் மீது கோபத்தோடு போனான். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்துக் கொள்வாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் குடும்பத்திலே இப்படி ஒரு சோதனை நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே தளபதியாரி. மன்னா, நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் துயரம் எங்கள் நெஞ்சை வாட்டுகிறது. என்ன செய்வதென்றே எங்களுக்கு புரியவில்லை. ஆண்டாண்டு காலம் அழுது கொண்டாலும் ஆண்டவர் வருவாரோ மாநிலத்தில். யார் யாருக்கு என்ன என்று இறைவன் விதி எழுதி வைத்தானோ அதை மாற்றி அமைக்க முடியாது. கோட்டையிலே பிறந்தாலும் ஒரு நாளைக்கு ரோட்டுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவன் எழுதியிருந்தால் அதை மாற்றி அமைக்க முடியாது. விதி அவசமோ அவசம். மகாராணியை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டியதல்லவா முதலில் செய்ய வேண்டும். அழுது கொண்டிருந்தால் இது முடியுமா? புறப்படுங்கள், மகாராணியை அடக்கம் செய்யப்படும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு திறமை உன்னிடம் இருக்கும். சாகசமாக செய்து முடித்து விட்டாய். இனிதான் முக்கியமான காரியமே இருக்கு. என்னங்க காரியம் அது? ஆமா, என்னவென்றால் கொலை பண்ணமா? கொலை செய்யற வேலை இல்லை. இப்போ உன்னை எப்படி உனக்கு வார்த்தை கொடுத்து இங்க அரண்மனையிலே மகாராணி போல் வாழ வைக்க
வந்தியானோ அதை நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? வேண்டுங்க. அதை நிறைவேற்றத்தான் நேரம் நெருங்கி விட்டது. என்ன சொல்றீங்க? மகாராணி இறந்தார். மகாராணி இறந்த செய்தி சோகத்தோடு இருக்கிறார் மன்னர். அவர் மன்னர் இடத்தில் சென்று எப்படியாவது சாகசமாக பேசி உனக்கும் மன்னருக்கும் திருமணம் செய்து வைத்து விடுகிறேன். வைத்தால் நீங்கள் தானே நாட்டு மகாராணி. மகாராணிங்க நான் இருந்தாதான் இருந்தா ஒரு பிச்சைக்காரச்சி. அதான் கொண்டு போய் மன்னர் போய் உன்னை அரண்மனையிலேயே அரியாசனத்திலேயே அமர வைக்க வேண்டும் என்று நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அதை நிறைவேற்ற வேண்டாமா? ஆமாங்க. அதனால் தான் உன்னை அரண்மனையிலேயே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும். அப்ப அவரை எப்படிங்க நான் மயக்க முடியும்? அது நான் சொல்லுகிற பொடி நீ செய்ய வேண்டும். இப்படி வாங்க. அவ்வளவுதான். அப்படியா? மதுபானமா? என்னங்க அதற்கு வழங்காதவர் எவரும் இல்லை. உண்மைத்தாங்க. அவர் சோகத்தை போக்க முதலில் நயமாக பேசி அவருக்கு மனமுடித்து வைத்து விட்டால் என்ன மறந்து போற. சத்தியமா மறக்க மாட்டேங்க. உங்களுக்கு நான் மறப்பனா? ஐயோ நீ சொல்ல வேண்டியது கனவுல கூட நடக்காது. முப்பலா வாழை சொல்லக்கூடிய பாயரசம் தரன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்ப மகாராணி போட்டு தரணும் பாரு. அது மாதிரி அவருக்கும் என்னத்த பழரசத்தை சரக்கு போட்ட புள்ளி போய்விடும், 3 பேரும் புரியுங்காலம் வந்துவிடும். போட்ட புள்ளி போய்விடும், புரியுங்காலம் வந்துவிடும். ஆட்டம் கொடுத்து விடும், அழிவு காலம் வந்துவிடும். அவன் ஒரு வழி போக்க அவன் ஏதோ பொதுபோக்காக பாடிக்கொண்டு போறாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கு வேலை எவ்வளவு வேலை இருக்கு. நமது திட்டத்தை தெரிந்து பானார்த்து பாபு முத்துசி மொத்தா பையா போட்ட புள்ளி போய்விடும், பின்னால புரியும் காலம் வந்துவிடும். 3 பேரும் ஆட்டமும் அடங்கி விடும், அவதி காலம் வந்துவிடும். திரும்பி திரும்பி பார்க்காதவன் திருட்டு பார்வை நோக்காதே. என்ன சொல்றான் பாத்தியா? திரும்பி திரும்பி பார்க்காதே நீ என்ன அறிவற்றவன். நமது திட்டத்தை தெரிந்தவன் எவனும் உயிரோடு இருக்கவே கூடாது. அதற்காக முதல்ல நமது திட்டத்தை தெரிந்து எவனோ பாடுகிறான் என்றால் அவன் உயிரோடு இருக்கலாமா? சாவடிச்சிடலாம். ஒருவன் பிழைக்க வேண்டும் என்றால் 9 தாலியா இருக்கலாம். 9 பேர் பொண்டாட்டி தாலியா இருக்கணும். நம்ம எத்தனை பேர் தாலியா எடுத்துக்கிறோம். அடுத்த பொண்டாட்டி தாலி அறுத்தாதான் நம்ம பொண்டாட்டி கைத்துல ஓஹோன்னு இருக்கும், கொத்து மூலமா தொங்கும். அதனால நேர்வழியில் சென்றால் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. சாட்டா போயிட்டு குறுக்கு வழியில் சென்றவன் தான் படுத்துக்கணும், முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆகட்டும். அதனால எவன் நம்ம திட்டத்தை தெரிந்து பாடுறானோ முதல்ல அவன் பொண்டாட்டி தாலி அறக்கணும். அர்த்தம் ஒரே அவன் பொண்டாட்டி தாலிய அறக்கணும்னா அவனை போட்டுலாம் அவன் பொண்டாட்டி தாலி தானே அறக்குது. கண்டுபிடி அவனை. இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு பிரிந்து விடுவாய் என்று நான் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்னை விட்டு பிரிந்தவுடன் அந்த 2 பெண் குழந்தைகள் நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று இதே வேதனையாக இருக்கிறது. இறைவா, மனிதன் நினைப்பதுண்டே
நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு வாழும் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் காக்கும் மனம் இருந்தால் கவலை மறந்து விடும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் இறைவன் நினைப்பதுண்டு வாழும் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழும் மனிதன் வாழும் மனிதன் மன்னர் மன்னா, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இதயமே வெடித்து விட போல இருக்கிறது. மனைவி இழந்த சோகத்தில் நீங்கள் மிளவே இல்லையே. அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு பிரிந்து விடுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அதிலும் 2 சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளை இடத்திலே ஒப்படைத்து விட்டு இறந்து விட்டாலே தான் எனக்கு வேதனையாக இருக்கிற தளபதியாக. அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே நாடு சிறக்கும். உண்மைதான். அதனால் நீங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும், மனதை தெளிவுபடுத்த வேண்டும், வடிய நிலைக்கு நீங்க வர வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கொடுக்கிற என்னுடைய தந்தையாக இருக்கிறாளே நீலாம்பரி, அவர்கள் கொடுக்கிற பழரசத்தை நீங்கள் அறிந்தினால் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும். பழரசத்தை அறிந்தினால் மனமாற்றம் ஏற்படுமா? ஆமா, கொண்டு வாருங்கள். நலமோடு இருக்க வேண்டும். நெல்லாருமா நெல்லாரு கிடக்குது என்ன தெரியல. என்னங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா குசு வந்துடும். சந்தோஷமாக இருப்பேன். அப்படிப்பட்ட பழரசமா எனக்கு தேவை சந்தோஷம். ஏனென்றால் என் நாட்டு மக்கள் நல்ல கொண்டிருக்க வேண்டும், என் குழந்தைகள் இருவரும் நல்ல முறையில் வளர வேண்டுமானால் இதை நான் அறிந்தினால் மன கஷ்டம் எல்லாம் போயிடுங்க. விடுமா விடுமா, ஏன் அவ்வளவு போட்டு போறீங்க? இல்ல போட மாட்டேன். நான் எப்படி போடுவேன்? ஓடி வாங்க முடியும் காசு. என்னடா ஒரே நாத்து அடிக்குது. முதல்ல அப்படித்தான் இருக்கும். அதுக்குள்ள போன உடனே நம்மளே நாடுவோம். அப்படியா? அவ்வளவு அருமை வாய்ப்பு. கரத்தால் கொடுத்தால் கரத்தாலடா கொடுப்பது. கரத்தால் கொடுக்காது, நீலாம்பரி கொடுக்கட்டும். அது தேவையில்லை, வேறு கொடு. அது தேவையில்லை, இது சூப்பர். அது உன் கரத்தால் கொடுத்தால் அது விஷமாக இருந்தாலும் அப்ப சரி, தேவாமிர்தம் போல இறங்கிவிடும். நெக்ஸ்ட் பார் நீதான் போகிறது. நெக்ஸ்ட் பார் நீதான் சாப்பிடுகிறேன். அருந்து விடு, அருந்து விடு. எப்படிடா சாப்பிடுறது? மூக்க பற்றி சாப்பிடுறியா? எப்படியாவது அருந்து வேண்டும். கண்ண முடிதான் சாப்பிடுறேன். வாடாங்க. சாப்பிடும்போது எதை பார்த்து சாப்பிட்றோம்? பூமாதேவியா? பூமாதேவி ஏன் சாப்பிட்றோம்? ஏன் பூமாதேவி பார்த்து சாப்பிட்றோம் சொல்லு. நீ சொல்ல தெரியல. நமக்கு உணவை கொடுத்தவள் பூமாதேவி.
அரப்பு எங்கிருந்து வருதா? அரிசி எங்கிருந்து வருது? விவசாயி போடுறான். சரி சரி பூமாத்து எப்படி குத்துறா? சும்மா நம்ம ஒண்ணும் பண்ணாம பூமத்தை வச்சிடறா? ஒண்ணும் கிடையாது. நம்ம உழைப்பு, நம்ம வேர்வை, விவசாயம் இருந்தா மட்டும்தான். அந்த அரிசி எங்க இருந்து வருது? எங்கிருந்து வருது? மண்ணில இருந்து வருது. ஆக அதான் சாப்பிடும் பொழுது பூமாதேவியை பார்த்து சாப்பிடுவோம். தண்ணீர் அருந்து பொழுது எப்படி இருந்துக்கிறோம்? நம்மள அண்ணாந்து பார்த்தோம். வானத்தை பார்த்து அருந்துக்கிறோம். எதற்காக? எதற்காக? வானத்தில் வருது நீர். ஆமாண்டா. ஆமா, எனக்கு சந்தேகம். என்ன மழை பெய்யுது இல்ல, சாமியில மூத்திரம் போய் அது ஆகாயமாக வருவது, வானத்தில் வருவது சுத்தமான நீர். அந்த நீரை அருந்தது ஆகத்தான் ஆகத்தை பார்த்து அருந்துவது. இந்த மதுபானத்தை அருந்துகிறார்களே, அவர்கள் ஏன் கண்ண மூடி அருந்துகிறார்கள்? ஏன்னா கண்ணத்தை வந்து சாப்பிட்டா குஷ்டம் வந்துடும். அப்படி இல்ல, நீ கண்ண மூடி சாப்பிடுற, தொடர்ந்து இதையே சாப்பிட்டுரு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்ண மூட போற. சூப்பருங்க. அறிவு கட்டவனை. இதற்கு விளக்கம் தெரியும், சொல்ல வந்து விட்டான். என்னங்க அதை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. பேசுவதே தானாக. எதுக்காக பிஏ சாப்பிடுவது? புரியாது. ஏங்க சாப்பிடுங்க, பேசாதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ரெண்டு பேர் கையில கொடுத்து பிரியாணி வாங்கி வந்துட்டேன். என்ன சொல்லு. நான் சாப்பிட்டது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. உன்னை சாப்பிட்டது பள்ளிக்கறி. சிக்கன் பிரியாணிடா. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. நான் சாப்பிட்டது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. நான் சாப்பிட்டது மட்டன் பிரியாணி. உன் பிரியாணி சிக்கன் பிரியாணி. என்னங்க நீங்க இப்பவே பாத்தீங்களா சந்தோஷமா ஆயிட்டீங்க? கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு பாதி கூட சாப்பிடல. இல்ல இப்பதான் போதும். முழுசா சாப்பிடுங்க. நிறைய நீங்க கதையா பேசுவீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, பொண்ணு அப்ப வருதானா? இல்ல வருது. வருது, அப்ப சாப்பிடுங்க. வரவே கூடாது. இந்த பூமியா சுத்துது. நானே சுத்துங்கன்னா என்ன வந்து வேலை கேக்குறேன்? கடகால் போட்ட கம்யூனிட்டி சரியா போடல. இப்போ நானும் நீலாம்பரியும் சந்தோஷமா இருக்கும். நீ நீலாம்பரி எங்க இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கும். 3 பேர் சந்தோஷமா இருக்கலாம். என்னங்க இன்று வந்த இந்த மயக்கம்
நீயே எனக்கு நீயே எனக்கு சொந்தம், நீதான் எனக்கு சொந்தம். அப்படியா? நிலமரி வருத்தப்படாது, இந்த நாடே உனக்குதான். உயிர் உடல் மொத்தம் உனக்குதான். எப்படிங்க நடக்கும்? வார்த்தையால் சொன்னால் ஆகாது. கை பிடிச்சிக்கிறீங்க பொண்டாட்டியா? இன்னும் திருமணமே ஆகல, அதுக்குள்ளே பொண்டாட்டியா? அண்ணா ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். என் அண்ணன் இருக்கிறாரு, என் அண்ணன் சமத்தோட உங்களுக்கு திருமணம் செய்து இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தை எப்படி உறுதியீர்களோ எனக்கு மனைவியாக வேண்டும் என்று இப்பொழுதே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதானே? உங்கள் மனம் போல் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அப்படி சந்தோஷமாக ஆடி பாடிட்டே வாங்க. உங்களுக்காக பஞ்சனையில் பழரசம் தயார் பண்றோம். மறுபடியும் எங்களுக்கு பழரசம் தயார் பண்றதா வேலையே. ஆனா அதை போய் முதல்ல அந்த வேலை நீ ரொம்ப கொத்து வச்சு அவ்வளவு பெரிய போதிலையா கண்ணு மாரியத்தை கூட்டுங்கிறான். ஐயா சிவாஜி கணக்கு சேர்த்துமா செத்துட்டாரு. சிவாஜி கணக்கு சேர்த்துமா செத்துட்டாரு. அதான் நீ இருக்கிறீங்க. வாங்கடா ஆதாரங்களா எங்க 2 பேருக்கும் நமக்கு வேலை இல்லைங்க. நிலம்பரே நிலம்பரே வாங்க நாம 2 பேரும் சந்தோஷமா கண்ணா
பக்திக்கு பண்றேன். இந்த முல்லைநாட்டாண்டு லிங்கேஸ்வர மன்னனுக்கு மகளாக பிறந்து நீலவேணி என்று பெயர் வைத்து என்னுடைய தங்கை மேகலா என்று இருக்கிறார். ஆனால் இப்போது என் தந்தை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக என் தங்கை மேகலாவை சந்திக்க வேண்டும். மேகலா நானும் என் அக்காவும் தந்தை சந்திக்க வேண்டும் வருகிறேன். எங்கம்மா போயிருந்தேன்? ஆமா, இன்னும் எங்க காணோம்? முன்னாடி வர வேலைதான், முன்னாடி வராது. எப்பவுமே பின்னாடிதான் போயிட்டு மூவரும் ஒன்றாக கலந்து விட்டோம். ஆடி பாடி விட்டு தந்தையை சந்திக்க வேண்டும். அப்படித்தானே? புறப்படுங்க, போகலாம். எப்போதும் நம்மோடு இருப்போம் வலிவல். இவ என்னைக்கு போவால தெரியல. ஆனா இவதான் முதல்ல இப்ப பாடணும். இவளுக்காக தான் பாத்துக்கிறாங்க எல்லாருமே. நந்தமன்
யாரும் ஒன்னாலும் வச்சுக்கோ இந்த ஆளை மட்டும்